என்ன பாட்டி, நான் சொல்றது புரியலையா? பிரியாணி செய்யறதுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஏன் ஆதர, என்னாச்சு உனக்கு? இப்பதான் இந்த உருப்படாதவ ராத்திரிக்கு என்ன சமைக்க போறேன்னு கேட்டா, ஏண்டி என் பேரன் வீட்டை விட்டு கோவிச்சுக்கிட்டு போயிட்டானேங்கிற கவலையில நாங்க எல்லாரும் இருக்கோம். இப்போ உனக்கு சாப்பாடு தான் முக்கியமானு திட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடானா பிரியாணி செய்யறதுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. பாட்டி, நான் மட்டன் பிரியாணி செய்யறதே உங்க பேரனுக்கு தான். பிரபுக்கா? அவன் தான் உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கோவிச்சுக்கிட்டு போயிட்டானே, அவனுக்கா பிரியாணி பண்ண போற? அட என்ன பாட்டி நீங்க, புருஷன் கிட்ட பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு இருந்தா புருஷன் பொண்டாட்டிக்காக பூ புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்துவான்ல, அதே மாதிரி பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு கோவமா இருக்கிற புருஷனை சமாதானப்படுத்துறதுக்கு அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டா போதும். புருஷனோட கோவம் எல்லாம் காணாம போயிடும். இது உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, நீ அந்த ரூட்ல போறியா? ஓகே ஓகே, நீ சூப்பரா பிரியாணி பண்ணி என் பேரனை அசத்தி விட்டுரு. ஓகே பாட்டி. என்னடி பாக்குற? இன்னைக்கு நீ நரிமுகத்துலதான் முழிச்சிருக்க. அதான் ஆதர பிரியாணி பண்ண போறால, வெயிட் பண்ணுங்க, அப்புறமா வந்து கொட்டிக்கங்க. கொட்டிக்கிறோம். வர வர பாட்டி ரொம்ப கேவலப்படுத்துறாங்கல்ல? ஆமாண்டா, முதல்ல இந்த தாய் கழுவிய வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்டா. மச்சான், நைட் டிஃபனுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் தக்காளி குருமாவும் பண்ண போறேன். வா, வந்து வெங்காயத்தை கட் பண்ணு. என்ன மச்சான், வெங்காயம் கட் பண்ண தானே கூப்பிட்டேன், அதுக்கே இப்படி டென்ஷன் ஆகி முறைக்கிற? விளையாடாத சாமி, ஏற்கனவே வெறியில இருக்கிற என்ன வெங்காயம் கட் பண்ண சொல்லி வெறுப்பேத்தி பாக்குறியா? எனக்கு உன் தோசையும் வேணாம், தேங்காய் சட்னியும் வேணாம், தக்காளி குருமா வேணாம், போடா.